இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பல்லாண்டில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அதுதான் இந்த பதிவில். மல்லர்களை வென்ற பலமான பராக்கிரகமுள்ள தோள்களையுடைய நீலமணி போன்ற நிறமுள்ளவனே, பல ஆயிரம் ஆண்டுகளிலும் எண்ண முடியாத லட்சம் கோடி ஆண்டுகளிலும் உனது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அடுத்து, அடியார்களான எங்களுக்கும் திருமாலான உனக்கும் பிரிவு ஏற்படாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் தினமும் மங்களமாய் இணைந்திருக்க வேண்டும். உனது மார்பின் வலப்பக்கத்தில் உரையும் மகாலட்சுமி பல ஆண்டுகள் உனக்கு மங்களத்தை கொடுத்து கொண்டு வீட்டிற்கவும், உனது வலக்கரத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் சுதர்சன சக்கரமும் யுத்த சமயத்திலே முழங்கும் அந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கும் எப்போதும் மங்களம் உள்ளவையாக இருக்க வேண்டும் பெருமானே அப்படிங்கிறாரு. அடுத்து, பரந்தாமனுக்கு சேவை செய்து பிழைப்பவர்கள் பெருமாள் உற்சவத்தில் எங்களோடு முளைப்பாளிகைக்கு மண் சுமந்து வாருங்கள். எப்படியும் பிழைக்கலாம் என்று சம்பாதிப்பவர்களே தொண்டர்களான எங்களோடு சேர்க்க மாட்டோம். நாங்கள் 7 தலைமுறைகளாக பழிக்கும் செயல்களை செய்யாமல் வாழ்கிறோம். இலங்கையில் தீய குணம் கொண்டு வாழ்ந்த அரக்கர்களை அளித்த எம்பெருமானுக்கு பல ஆண்டுகளிலும் மங்களம் உண்டாக பாடுகிறவர்கள். அடுத்து, பாலேடு போன்ற இந்த உயிர் உடலிலிருந்து பிரிவதற்கு முன்னால் அடியார் குளமில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் வேண்டுகோள் விடுக்கிறார். அதனால் நீங்கள் அடையும் நன்மைகளை கண்டு மற்ற பக்தர்களும் ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை சொல்லி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவார்கள். அடுத்து, பிரம்மாண்டத்துக்கெல்லாம் தலைவனாய் இருப்பவனே, அரக்கர்கள் கூட்டத்தை மொத்தமாக அழித்த இரிஷிகேசனுடைய அடியார்களே, நீங்கள் பலனை விரும்பி பூசித்த பழைய குணத்தை விட்டுவிட்டு பகவானின் திருப்பாதங்களை நமஸ்கரித்து சகசர நாமங்களையும் சொல்லி பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்யுங்கள். அடுத்து, என்னோடு 7 தலைமுறையினரும் உரிய காலங்களில் முறையோடு சேவை செய்து வருகிறோம். திருவோண நட்சத்திரத்தில் மாலை மயங்கி இரவு தொடங்கும் இந்த நேரத்தில் நரசிம்மனா தோன்றி பகையாக பழித்து வந்த இரணியகசுவை சம்காரம் செய்தவனை பூவுலக பந்தம் தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டாண்டு போற்றி பாடுவோம். அடுத்து, நாங்கள் மந்திரபூர்வமாக ஹோமம் செய்து அக்னியில் தோய்த்து சிவந்த நிறமாக உள்ள அந்த சங்கு சக்கர ரேகைகளை தோளில் பதித்து கொண்டு குடும்பமாய் உனக்கு தொண்டு செய்கின்றோம். வஞ்சனையாய் யுத்தம் செய்கின்ற பானாசுரனது 1000 தோள்களிலிருந்தும் பொழியும் உதிரம் பெருகி ஓடும்படி சுதர்சனத்தை சுழட்டி எறிந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம். அடுத்து, சாதத்துக்கு சமமான நெய் சேர்த்து அன்புடையோர் உபசரித்து போடும் உணவையும் பகவானை தொட்டு செய்யும் சேவையையும் சிறந்த தாம்பூலத்தையும் கழுத்திலும் காதிலும் அணிய ஆபரணங்களையும் உடம்பில் பூசிக்கொள்ள மனமுக்க சந்தனத்தையும் நான் விரும்பியபடி கொடுத்தாய். இப்படி சம்சாரத்தில் உழண்டு கொண்டிருந்த எனக்கு ஞானமும் கொடுத்தாய். பாம்புக்கு பகையான கருடக்கோடியை கொண்டுள்ள திருமாலே, உனக்கு பல்லாண்டு என்று நான் போற்றி பாடுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்து, நீ உடுத்தின எம்பெருமானே, நீ உடுத்திய பொன்னாடையை நாங்கள் உடுத்துகிறோம். உன் பிரசாதத்தையே நாங்கள் உண்கிறோம். உனக்கு சாத்திய மலரை நாங்கள் சூடுகின்றோம். கர்ம காரியங்களாக உன் தொண்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதிசேஷன் என்ற படுக்கையில் நீ பள்ளி கொண்டிருக்கும் லாவணியத்துக்கு திருஷ்டி வந்து விடக்கூடாது என்பதற்காகவே நீ அவதரித்த திருவோண நாளிலேயே பல்லாண்டு பாடுகின்றோம். திருவோண நாளிலே பல்லாண்டு பாடுகிறார்கள். அடுத்து, திருமாலே, தொண்டர்களாகிய நாங்கள் குடும்பத்தோடு அடிமைப்பட்ட நாள் முதல் ரோகிணி நட்சத்திரத்தில்
கண்ணனாக அவதரித்து மதுரா நகரில் கம்சனுடைய ஆயுதசாலையில் இருந்த வில்லை முறித்ததையும் 5 தலை நாகமான காளியன் மேல் நர்த்தனமாடிய அழகையும் பல்லாண்டு பாடி திருப்தி அடைகிறோம். அடுத்து பரந்தாமா, அநீதிகளற்ற திருக்கோஷ்டூரிலே பிறந்த விஷ்ணு பக்தரான செல்வ நம்பியைப் போல நானும் உனக்கு பழமையான சேவனாகிவிட்டேன். எனக்கு நன்மை உண்டாகும்படி நமோ நாராயணா என்று சொல்லி உனது பல நாமங்களைச் சொல்லி மங்களாசாசனம் செய்வேன். அடுத்து பரிசுத்தமாய் இருக்கும் வைகுண்டவாசனை, சார்ங்கம் என்ற வில்லை தரித்திருப்பவனை, சிறுவில்லிபுத்தூரிலே பிறந்த விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வார் பரிவுடன் பாடிய இந்த பல்லாண்டு, இதை இடைவிடாமல் படித்தோம்னா மறுமையில் முக்தி பெற்று அங்கும் பல்லாண்டு காலம் பல்லாண்டு பாடி சுகித்திருப்போம்னு பெரியாழ்வார் நமக்கு சொல்கிறார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.